ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்சுருந்த சாம்பார், அதுக்கப்புறமா பருப்பு குழம்பு, அவியல் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. நான் எப்போவுமே வந்து சாம்பார் பருப்புலாம் வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஏன்னா வந்து இதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுட்டு அது கூடவே வந்து இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் கூட நம்ம மிச்சமான அந்த பருப்பு குழம்பும் அவியலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் திக்காகணும். திக்கான பிறகு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ரெடி ஆயிரும். நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து முட்டை தோசை ஊற்றிட்டு அது கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. ஆவி பறக்க பறக்க சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை தோசை கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி நைட்டு எங்களோட டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.